ஆல்ரெடி சொன்ன மாதிரி 25ஆம் தேதியிலேருந்து பார்சல் நம்ம இன்றைக்கி தான் டிஸ்பேச் பண்ண போகிறோம். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 31ஆம் தேதி வரைக்கும் நம்ம எல்லாரோட பார்சலையும் முடிச்சாச்சு. அடுத்து 1ஆம் தேதியிலேருந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணவங்க எல்லாமே வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களோட பார்சல்ஸ் எல்லாம் டிஸ்பேச் பண்ண போகிறோம். காலையில் 7 o'clock ஆரம்பித்த ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5 o'clock தான் முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட 200+ பார்சல்ஸ் நம்ம டிஸ்பேச் பண்ணியாச்சு. எல்லாருக்குமே ஃபோட்டோஸ் அண்ட் உங்களோட ட்ராக்கிங் ஐடி எல்லாமே வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டோம். அதை செக் பண்ணி பாருங்கள், தெளிவாக பார்த்துக்கோங்க. 31ஆம் தேதி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணவருக்கு மட்டும்தான் நாங்கள் இன்றைக்கி டிஸ்பேச் பண்ணியிருக்கோம், திங்கக்கிழமை. ஸோ நாளைக்கு தான் அது எல்லாமே. அண்ட் அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெப்சைட்டில் கொடுக்குற நம்பர் அண்டு அதில் கொடுக்குற டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா, நாங்கள் ஒரு மெசேஜ் அனுப்பினோன்னா கூட உங்களுக்கு நார்மல் எஸ்எம்எஸ் மெசேஜ் அப்படி இல்லாட்டி நாங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் கொடுப்போம். அதில் இன்கமிங் சர்வீஸ் இல்லை, அந்த நம்பர் யூஸ்லேயே இல்லை அப்படின்னா நாங்கள் எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணுறது, நாங்கள் எப்படி ட்ராக்கிங் நம்பர்ஸ்லாம் அனுப்புறது? ஸோ இதை கொஞ்சம் பார்த்துட்டு கரெக்டாக உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுங்க. அண்ட் அடுத்து வந்து ஸ்டேட் கரெக்டாக கொடுங்க. ஸ்டேட் தமிழ்நாடுன்னு கொடுத்துட்டு ஆந்திரா அட்ரஸ் ஒரு கஸ்டமர் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட சண்டை போடுறாங்க, நான் அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக தானே கொடுத்துருந்தேன், ஸ்டேட் மட்டும்தானே தப்பு அப்படின்னா கொரியர் ஆஃபீஸில் என்ன நினைப்பாங்க, இது தமிழ்நாடுக்குள்ளே தான் ஏதோ ஒரு ஊரில் இருக்குது இந்த அட்ரஸ் அப்படின்னு அவங்க நினச்சி அவங்க மிஸ்ரூட் ஆகி அந்த பார்சல் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சொல்கிறாங்க. இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வருது. கண்டிப்பாக இந்த இஷ்யூஸ் எல்லாமே நீங்கள் பார்த்து நீங்களாக தான் அதை சார்ட் அவுட் பண்ண முடியும். ஏன்னா நான் எந்த அட்ரஸையும் யாருதுமே சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரியான வீடியோஸ்